ஹே காய்ஸ், குவிக்காக செய்கிற ஒரு பாஸ்தா ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கார்லிக், ஜிஞ்சர், ஆனியன்ஸ், அப்புறம் டொமேட்டோ, காஷ்மீரி ரெட் சில்லிலாம் கட் பண்ணி வச்சு, ஸோ இது கூடவே பாஸ்தாவையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுட்டு நல்லா வந்து இந்த டொமேட்டோ சாஃப்டாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மீன்வேல் ஒரு குட்டி ஒயிட் பேஸ்ட் ரெடி பண்ணும். அதுக்கு பாதாம் அப்புறம் கேஷ்யூஸ் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்தேன். அதை வந்துட்டு வாட்டர் சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வதக்கி வச்சிருந்தது வந்துட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் மைதாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற அந்த ஒயிட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சிருந்த அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு சீஸ் ஷீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி இந்த பாஸ்தா ரெசிபி நான் முடிச்சுக்கிட்டேன். இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில்